மக்களே, உங்க வீட்டுக்கு பக்கத்துல 5 வருஷமா ஒரு பாழடைஞ்ச வீடு கிடக்குது. நீங்க எதர்ச்சியா அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நாய் வந்து மண்டை ஓட்ட வாயில அப்படி கவ்விக்கிட்டு குடுகுடுன்னு மெயின் ரோட்டுக்கு ஓடி வருது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 10க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போயிட்டு என்னடான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒவ்வொரு மூலையிலையும் பக்கத்து வீட்டுல இருந்தும் அங்க இருந்த 5 பேரு மர்மமான முறையில இறந்து போயிட்டு அவங்களுடைய வாடை, அந்த அழுகி போன வாடை கூட அடிக்காம அவங்களோட எலும்பு கூட தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கன்னா உங்களால அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியுமா? அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அந்த 5 பேரோட பிரேதாத்மா உள்ளுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. நைட் ஆனா அந்த பக்கம் கிராஸ் பண்ணாலே ஒரு மாதிரி சிலுக்கும். பாத்தீங்களா, ஒரு மாதிரி நெகட்டிவான இடத்துல அந்த மாதிரி நிறைய பேர் சிலுத்துருக்கு. யோ, என்னையா சொல்ற, இப்படி பேசுறியா அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இந்த சம்பவம் உண்மையிலே கர்நாடகால நடந்திருக்குங்க. சோ எந்த ஏரியால நடந்திருக்கு, அந்த பாலடைஞ்ச வீடு என்ன நிலைமையில இருந்திருக்கு, அங்க வாழ்ந்த அந்த 5 பேருக்கு என்ன ஆச்சு, அவனுடைய உடம்பை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த கேஸ் இப்ப என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த கொடூரமான செய்தியை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். மக்களை, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்துல ஓல்டு பெங்களூர் போற ரூட்ல பாத்தீங்கன்னா சித்ரதுர்கா அப்படின்ற ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊர்ல தான் நீங்க போட்டோல பாக்குற இந்த பாலடைஞ்ச மர்மமான வீடு அங்க இருந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ளதான் எல்லா பிரச்சனைகளும் நடந்திருக்கு. இந்த ஜெகநாத் ரெட்டி சாருக்கு பிரேமா அப்படின்ற ஒரு மனைவியும் அப்புறம் திரிவேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. அது போக கிருஷ்ணா நரேந்திரா சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க. மொத்தமா 5 பேர் இந்த வீட்டுல வந்து வாழ்றாங்க. சோ இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல சொத்து போத்து நிறைய இருந்தாலுமே கடவுள் இவங்களை வந்து அப்படி சோதிச்சிருக்காங்க. இவங்க பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த திரிவேணி பொண்ணு, அவங்களுக்கு முதுகு தண்டு விட பிரச்சனை இருக்கு. அதனால அவங்களால நடக்க முடியாது, விழுந்துருவாங்க. அதனால இந்த 2 கம்பி மாதிரி வச்சு வயசானவங்களும் அப்படி எடுத்து வச்சு நடப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்காங்க. சோ முதுகு தண்டுவோட பிரச்சனை இருக்கு, இந்த திரிவேணி பொண்ணு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன் வரல. நம்ம ஆசாசியா பெத்து வளர்த்த நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கலையே, வயசு 50 தாண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அவங்க குடும்பமே ரொம்ப ஒரு மாதிரியா அந்த டிப்ரெஷன்ல இருந்தாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, என்னப்பா பசங்க 2 பேர் இருக்காங்களா, கிருஷ்ணா நரேந்திரான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது பசங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்காவுக்கே கல்யாணம் நடக்கல, அக்காவுக்கே இந்த நிலைமை இருக்குது, நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணி நாங்க என்னத்த சாதிக்க போறோம், எங்களுக்கும் கல்யாணம் வேணாம், நம்ம இப்படியே இருந்தலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமே டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உச்சபட்ச சந்தோஷம் எது அப்படின்னா பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு பேரம் பேத்தி எடுக்கிறத பாக்குறதாங்க சந்தோஷம். மற்றபடி சொந்த வீடு கட்டி சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. சோ இந்த ஜெகநாத் ரெட்டி மற்றும் பிரேமா வந்து இந்த மாதிரி மகளுக்கும் கல்யாணம் நடக்கல, அதனால பசங்க கல்யாணம் பண்ண மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் 50 வயசு ஆயிடுச்சு. இந்த ஜெகநாத் ரெட்டி பிரேமா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயசு 80 87 கிட்ட போயிடுச்சு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காது அப்படின்ற அவங்களே முடிவு பண்ணிட்டு அவங்களே குவாரண்டைன் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அக்கம் பக்கத்தினர் யாருக்கிட்டே அவங்க பேசவே மாட்டாங்களாம், தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்து பாத்துக்கிறாங்க. இவங்களுடைய சொந்தக்காரங்க முதற்கொண்டு யாராவது பத்திரிக்கை கொடுக்க இந்த மாதிரி வீட்டுல விசேஷம் அப்படின்னு வந்தாங்கன்னா கதவு திறக்க மாட்டாங்களாம், கதவு மூடியதான் இருக்குமா. ஜன்னல் வழியா, யாருங்க நீங்களா, என்ன விஷயம், இல்லங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஜன்னல் வழியாவே வாங்கிட்டு ஜன்னலை பூட்டி அனுப்பி விட்டுருவாங்களாம். சோ அக்கம் பக்கத்தினர் யாருக்கிட்டுமே பேசாம அப்படி ஒரு மனநிலையில இவங்க வந்து குடியிருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிருஷ்ணா நரேந்திரா இந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வயசு 50 தாண்டி போயிடுச்சு, கல்யாணத்தை முடிக்கல. அவங்க அப்பா அம்மா கிட்டயும் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட முந்தி அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது, சந்தோஷமே இல்ல, நாங்க அப்படியே கேரளா பக்கத்துல ஒரு ஆசிரமம் அங்க போயிட்டு அப்படியே தங்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம், குடும்பம் இங்க சரியில்லை, நாங்க அப்படியே போலான்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே சொல்லி வச்சிருக்கிறாங்க. காலங்கள் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் தான் வினைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த அக்கம் பக்கத்தினர் மக்கள் நினைச்ச மாதிரி அந்த 5 பேரும் எங்கேயுமே போல அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.5 வருஷமா. ஆனா உயிரோட பொண கிடந்திருக்கிறாங்க. யோ பாலா, என்னையா சொல்ற, பொண வீட்டுக்குள்ள கிடந்திருக்காங்களா, அது 4.5 வருஷமா? அக்கம் பக்கத்தினர் எப்படி தெரியாம போச்சு, ஒரு வாடையடா வந்திருக்கும்ல, ஐ போன நாத்து என்ன வந்திருக்கும்ல யா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே வாடையே வரல. அதுதான் இங்க பெரிய சோகமும் கூட. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதர்ச்சியா அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பாயல பாத்துருக்காங்க. அப்பதான் ஒரு நாய் வந்து மண்டை ஓட்ட வாயில கவிட்டு குடுன்னு மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து. அப்புறம் தான் மக்கள் வந்து போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காங்க, சார் இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பால்டஞ்ச வீடு கிடக்கு,
2019 ஜூன்ல இருந்து அந்த வீட்டுல ஆள் நடமாட்டமே இல்ல, அவங்க எல்லாம் எங்கிட்ட போயிட்டாங்க. இப்ப திடீர்னு மண்டை ஓட்ட கவிட்டு ஒரு நாய் வருது சார், என்னன்னு வாங்க சார் வந்து பாருங்கன்னு போலீஸ்க்கு தகவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பகுதி போலீஸ்காரங்க முதல் உள்ள போயிட்டு பாக்குறாங்க. அப்படி உள்ள போய் பார்த்தா ஒரு கட்டுல அப்படியே ஒரு எலும்புக்கூடு இப்படி கிடக்குது, இன்னொரு கட்டுல ஒரு எலும்புக்கூடு இப்படி கிடக்குது, இன்னொரு ரூம்ல இன்னொரு எலும்புக்கூடு, தரல ஒரு எலும்புக்கூடுன்னு சொல்லிட்டு அந்த 5 பேருமே எப்பயோ செத்துட்டாங்க. சோ ஒவ்வொரு ரூம்ல அந்த எலும்புக்கூட எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எத்தனை வருஷமா இவங்களோட எலும்புக்கூடு இங்க இருக்குது, இவங்க எல்லாருமே சொத்து பத்துக்கா கொலை செய்யப்பட்டாங்களா, அல்லது வந்து அந்த திருவேணிக்கு கல்யாணம் நடக்கல, அந்த மூத்த பொண்ணு கல்யாணம் நடக்கல, பசங்க 2 பேருமே அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பத்துல வந்து நல்ல விசேஷம் எதுவுமே நடக்கல, குடும்பமே ஒரு மாதிரி டிப்ரெஷன் போயிட்டாங்க, அதனால எல்லாருமே சோத்துல வெஸ்த வச்சு அவங்களோட உயிரை அவங்களே மாச்சுக்கிட்டாங்களா அப்படின்ற கோணத்துல விசாரணை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 5 வருஷமா வீடு பூட்டி இருந்துச்சு பாத்தீங்களா, பாலடைஞ்சு, அந்த வீட்டுக்குள்ள நிறைய திருடு போயிருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லொட்டு லோசுக்கு நகை பணம்லாம் இருக்கும்ல ரிட்டையர் ஆன ஒரு ஆபீசர் வீட்டுக்குள்ள. சோ இந்த திருடங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த வீடு அப்படியே கிடக்குது, ஆள் நடமாட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்பயோ ஜன்னலுக்கு அதெல்லாம் உடைச்சு திருடி எல்லாம் போயிருக்காங்க. அவங்களும் பார்த்திருக்காங்க. இங்க அதுதான் கொடுமையே, கட்டில் மேல இந்த மாதிரி பாடி கிடக்குது, இங்க எலும்புக்கூடு கிடக்குன்னு பார்த்திருக்காங்க. ஆனா வெளில போயிட்டு சொல்ல முடியாதுல போலீஸ் கிட்ட, சார் நாங்க இந்த மாதிரி திருட போனோம் சார், திருட போன இடத்துல இதெல்லாம் கிடந்துச்சாருன்னு சொன்னா, ஏய் திருட போன இடத்துல அதுவா கிடந்துச்சா இல்ல நீ எதனா பண்ணியான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு குமிரிடுவாங்க. சோ அதனால திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள இருந்த காசுலான பொருளை மட்டும் திருடிட்டு போயிட்டாங்க. ஒரு திருட்டு 2 திருட்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட பல திருட்டு நடந்திருக்கு. எல்லா திருட்டு பயிலும் பார்த்துட்டு சொல்லாமே போயிட்டாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரிய வரவே இல்லை. சோ அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க அந்த 5 பேரோட எலும்பு கூட அப்படியே எடுத்து தூக்கி போட்டு அங்கங்க அந்த திசுக்கள் அந்த ஒரு மாதிரியே கிடக்கும் பாத்தீங்களா, அந்த துணியோட ஒட்டி இருந்தது அதெல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இப்ப வந்து பிரேத பரிசோதனை அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இன்னமும் அது ரிசல்ட் கிடைக்கல. 2023 டிசம்பர்ல இவங்க 5 பேரோட உடல்களை கண்டுபிடிச்சு, அதாவது எலும்பு கூட கண்டுபிடிச்சு போயிட்டு இப்ப வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த தடயத்தை வச்சு எதனால இப்படி ஆச்சு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இவங்க 5 பேரும் அவங்களோட உயிரை விஷத்தை சாப்பிட்டு அவங்களே மாச்சுக்கிட்டாங்களா, இல்ல வெளியில இருந்து யாருன்னா எதனா பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இதுல இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஆசையா ஒரு நாய் வளர்த்திருக்காங்க, அந்த நாயோட எலும்பு கூட கிடந்திருக்கு. இட் மீன்ஸ் என்ன, அவங்க 5 பேருமே சோத்துல என்னத்தையோ கலந்து அவங்களும் சாப்பிட்டு அந்த நாய்க்கு கொடுத்து ஒட்டு மொத்தமா எல்லாம் போயிரும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க. ஆனா ஆதாரங்கள் நம்மளும் சொல்லக்கூடாது, முழுசா ஒரு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் நாங்க வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம், இந்த கேஸை வந்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த பாலடைஞ்ச வீட்டை சுத்தி அந்த போலீஸ்காரங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணி அந்த எலும்பு கூட கலெக்ட் பண்ணும்போது பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வந்து, சார் என்ன சார் அப்படி கேட்கும் போது, ஏங்க நீங்களா என்னங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு மனுஷங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்க என்ன ஆனாங்க ஏது ஆனாங்க, அப்ப அடிக்கடி போய் பேச மாட்டீங்களா, 5 வருஷமா அவங்களுடைய உடம்பு உள்ள கிடந்திருக்குங்க, அழுகி போயிட்டு அவங்க எலும்பு கூட ஆயிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் நாத்தம் வரவே இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டதுக்கு, சார் எங்களுக்கு என்ன சார் தெரியும், அவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க சார், நாங்க பேச போன கூட ஜன்னல் வழியா பார்த்து என்ன கிளம்புங்க அப்படின்றாங்க சார், எங்களுக்கு என்ன கெட்டனமா சார் அவங்க கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நல்ல ஆளுங்க தான், நல்ல அப்பா அம்மா தான், பாவம் அந்த பிள்ளை இப்படி ஆயிட்டாங்க, நாங்க என்ன சார் பண்ண, நாங்க எல்லாருமே என்ன நினைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கேரளாக்கு ஆசிரமம் போயிட்டாங்க, ஏன்னா வீட்டுல நல்ல செய்தி எதுவும் நடக்கல, வீடே டிப்ரெஷன்ல இருந்துச்சு, அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டாங்க, கேரளா பக்கம் போயிட்டாங்க சார் நாங்க நினைச்சோம், எங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்களுக்கு அல்லு இல்ல. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பக்கத்துல இருக்கிற பொதுமக்களை ஒரு கல்யாண காட்சி முடிச்சு குழந்தை குட்டியை பெற்று குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அது நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதுவும் பக்கத்து வீடுனா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இவங்களுக்கு, அதுக்கப்புறம் இவங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, வீட்டை காலி பண்ணி போயிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம கே நகர்ல நடந்துச்சு, இடையில நியூஸ் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, இதே மாதிரி கவர்மெண்ட்ல அதுவும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு ஆளு, அவங்க பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு யாரும் பெருசா இல்ல, கணவன் மனைவி மட்டும்தான் இருந்தாங்க, ஆனா வீட்டுல வந்து கொள்ளையடிக்க வந்த ஒரு கும்பல் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி நகை பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பல மாதங்கள் கழிச்சா உடம்ப வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்ப அந்த வீடு என்ன நிலைமையில இருந்துச்சுன்னு கே நகர்ல நடந்த அந்த செய்தி உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். சோ இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, இந்தியாவில நிறைய இடங்கள்ல நடந்துதான் இருக்கு. அதுவும் குறிப்பா எந்த குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னா, கவர்மெண்ட்ல பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல எதனா ஒரு துறையில இருக்கிறவங்க மூத்த அதிகாரிகள் அவங்க வீட்டுலதான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்குது. லஞ்சத்தை வாங்கி பாவத்தை உண்டு பண்ணாங்களா இல்ல எந்த மாதிரி பாவத்தை வாங்கி கொட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல,
அவங்க குடும்பமே இப்படி இருக்குதுங்க. சோ மக்களாகி உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னாலுமே அடிக்கடி அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பேச மாட்டேங்கிறாங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க, குவாரண்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம தான் என்ன ஏதுன்னு பாக்குறதாங்க மனிதாபிமானம். ஏன்னா இன்னமும் சென்னையில நிறைய அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல எவன் குடி வந்திருக்கா, எவன் காலி பண்ணி போறான், என்ன பஞ்சாயத்து எதுவுமே தெரியாது. அபார்ட்மெண்ட் நீ ஏன் அபார்ட்மெண்ட் நான் பேச மாட்டேன், ஏன் நீ பேச மாட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளாக்ல கிட்டத்தட்ட 50 குடும்பங்கள் இருந்தாலுமே தனித்தனியா அப்படியே இருப்பாங்க. இதுதாங்க பஞ்சாயத்து. அது நம்ம கிராம பக்கம்லாம் போனோம்னா அப்படியே கலகலன்னு ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தா கூட என்னவா காய்ச்சலா வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி பேசுவாங்க. பட் சூழ்நிலைகள் மாற மாற, கிராமங்கள் நகரங்களா மாற மாற, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பெருக பெருக எல்லாருமே டிட்டாச் ஆயிட்டோம். மக்கள் கிட்ட இருந்து டிட்டாச் ஆயிட்டு என் பொழப்ப நான் பாத்துக்கிறேன், நீங்களாம் உதவி பண்ண வேண்டாம் போங்க அப்படி சொல்லிட்டு நிறைய நன்மக்கள் நம்ம துரத்தி விடுறோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில டிப்ரெஷன்ல இருக்கும்போது நன்மக்கள் கூட சேராம தனியா ஒதுங்கினதுனால தான் இந்த 5 பேரோட, அதாவது நீங்க போட்டோல பாக்குற இந்த 5 பேரோட உடம்பு கடைசியில எலும்பு கூட தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இவங்களுக்கான இறுதி அஞ்சலி கூட ஒழுங்காவே நடக்கல. இவங்க 5 பேரோட ஆத்மாக்கள் இப்ப வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளதான் கண்டிப்பா சுத்திக்கிட்டு இருக்கும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த 5 பேருமே நல்ல சந்தோஷமா போய் சேரல. வருத்தத்துல, டிப்ரெஷன்ல, நல்லது ஒரு நடக்க மாட்டேங்குது, குடும்பம் இப்படி போயிடுச்சு, சொத்து பத்து இருந்துமே என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அழுது புலம்பி மன வருத்தத்துல இறந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களோட பிரேதாத்மா இப்ப வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. சோ கர்நாடகால நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி A to Z எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். சோ உங்கள் சார்ந்தவங்க, உங்களோட சொந்தக்காரங்க இந்த மாதிரி யாரையெல்லாம் பேசாம இருக்கா, நீங்க பேச போனா கூட எங்களுக்கு யாருமே வேண்டாம் நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு யாரையெல்லாம் பத்தி விடுறா. மேலும் இந்த செய்தியை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த குடும்பங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி மாறி இருக்கலாம், இந்த ஃபேமிலி வந்து இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் எதனா இருந்திருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே பாலாவாக என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.